மாண்புமிகு கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் வாழ்க. மாண்புமிகு டெப்டி சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்கள் வாழ்க. உங்கள் சேவையில் ஒருவனாக இருப்பேன். அது எந்த பிரச்சனையாலும் இருந்தாலும் பரவாயில்ல. கோலார் தங்கவயல்னாவே ரஞ்சித் என்றால் கோலார் தங்கவயல் என்ற அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முதல்வர் சித்தராமையா அவரோடும் டி.கே. சிவகுமாரிடமும் நன்றாக இருக்கிற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த நாள் இன்று நாள். இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் ரஞ்சித் குமார். கார்மெண்ட் சங்க தொழிலாளருடைய கர்நாடக மாநில ஸ்டேட் பிரசிடென்டாக இருக்கிறேன் நான். அதே போல் மதர் தர்சா கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டாக இருக்கிறேன். கன்னட ரட்சணக வேதி லேபர் செல் பிரசிடென்டாகவும் இருக்கிறேன். எப்பவுமே உங்கள் வீட்டில் ஒருவனாகவும் இருப்பேன். ஏன்னு கேட்டால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இண்டிபெண்டாக கண்டஸ்ட் பண்ணி மாவட்டத்திலே 3வது இடத்தை பிடித்தவன் நான். உங்கள் சேவையில் ஒருவனாக இருப்பேன். அது எந்த பிரச்சனையாலும் இருந்தாலும் பரவாயில்ல. கோலார் தங்கவயல்னாவே ரஞ்சித் என்றால் கோலார் தங்கவயல் என்ற அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முதல்வர் சித்தராமையா அவரோடும் டி.கே. சிவகுமாரிடமும் நன்றாக இருக்கிற. நம்ம ஊருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், அது ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக இருக்கட்டும், அது தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், படிக்கும் பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் செய்யும் சலுகைகள், எண்ணற்ற சலுகைகள் முதல்வர் சித்தராமையா அவர்களும் டாக்டர் B.R. அம்பேத்கர் கண்ட கனவுகளை நினைவாக்கி கொண்டு வருகிறார். எடுத்து சொன்னால் மகளிருக்கு இலவச லோன், தையல் பயிற்சி, பியூட்டி பார்லர், அகர்பத்தி கம்பெனி, மாடு வளர்ப்பு திட்டங்கள், ஆடு வளர்ப்பு திட்டங்கள், எண்ணற்ற சலுகைகளை அண்ணன் சித்தராமையா அவர்கள் சிறப்பாக கர்நாடக மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வருகிறார். நான் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை சென்று விதானசௌதாவில் டைரக்டாக முதல்வரிடம் மனு அளிக்கிறேன். கோலார் தங்கவயல் மிகவும் தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் இருக்கிற பகுதி. கோலார் தங்கவயல் பகுதி பிஜிஎம்எல் ஃபேக்டரி 3 பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்கிற பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் பிஜிஎம்எல் ஃபேக்டரி மூடிவிட்டது. டெய்லி பயணிகள் சுமார் 20,000-30,000 தொழிலாளர்கள் ட்ரெயின் மூலமாக தான் பெங்களூர் சென்று வேலை வாய்ப்பு செய்து வருகிறார். அந்த கட்டாயத்தில் நம்ம கோலார் தங்கவயல் பங்காரப்பேட்டை கோலார் தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களும் வறுமைப்பட்டுள்ள மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு டாக்டர் B.R. கண்ட கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கிற ஒரே அரசு காங்கிரஸ் அரசு. அண்ணன் சித்தராமையா அவர்கள் தான் மிகவும் நம்மளுக்கு செயல்பட்டு வரார். நம் ஊர் சுமார் பல லட்சம் மக்கள் வாழ்ந்த அந்த கோலார் தங்கவயல் கோல்டு தயார் பண்ணது. இந்த கோலார் தங்கவயல் தெரியாத ஒரு நபர் யாரா இருக்காங்களா? கிடையாது. அதனால் கோலார் தங்கவயல்னாவே உலகத்தையே வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரே ஊர் நம்ம கோலார் தங்கவயல். இந்த கோலார் தங்கவயல் KGF என்னாவே பின்தங்க விட்டது. காரணம் பொருளாதாரம் இல்லை. இந்த ஊர் லோக்கல் MLA சூரபாசதி அவர்கள் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி கொண்டு வருவாங்க. இன்னும் சில மக்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க. போயிட்டு சதாரத்தில் பேசுகிறாரு, அசம்பிளி பேசியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஸ்கேன் மிஷின்களும் எல்லாமே வரும். அவங்க அடிவு கட்டி செயல்படுறாங்க. அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து, ஒரு ஆள் நினச்சா ஆகாது, எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து இந்த புத்தாண்டில் போன வருடம் எப்படி போய்விட்டதோ பரவாயில்ல. இந்த நாள் இந்த 2020 சிறப்பான ஊரில் அமையணும். நம்ம ஊர் அமையணும், மாவட்டம் அமையணும். நம்ம கர்நாடகா ஸ்டேட் இந்தியாவுக்கே ஒரு முதலிடத்தை பிடிக்க வேண்டும். அப்படி ஒரு நோக்கத்தினால்தான் முதல்வர் சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரனும் இரவும் பகலும் பார்க்காமல் தூங்காமல் இந்த நாட்டை எப்படியாக காப்பாற்ற வேண்டும். இலவச பஸ்ஸு, இலவச ரேஷன் கார்டு 2000 ரூபா, மின்சாரம், பல சலுகைகளை செய்து இன்னும் நல்ல சிறப்பாக அந்த ஊருக்கு செய்யணும், அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும், அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நைட்டு பகல் தூங்காமல் எத்தனை பிரச்சனை சந்தித்து, எத்தனை போராட்டங்கள் சந்தித்து இந்த நாட்டை காப்பாற்ற துடிச்சு கொண்டிருக்கிறார். அதே போல் நம்மளும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடிக்க தண்ணீருக்கு கலர் இல்லையோ, நிறம் இல்லையோ, மதம் இல்லையோ, அதே போல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் ஒற்றுமை இணைந்து இந்த ஊர் முன்னேற வேண்டும், இந்த ஊர் மக்கள் முன்னேற வேண்டும். இந்த வருடத்தில் புதிய அடியெடுத்து வச்சுக்கிறோம். இந்த வருடமாவது பெண்களுக்காக திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். வீடு வாய்ப்பு இல்லாத ஜனங்களுக்கு வீடு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். எத்தனை சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை சிறுவாக வேண்டும். எத்தனை மனநோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வருடத்திலாவது அவங்க மனநிலை சுத்தமாகி நன்றாக சுயமாகி இந்த ஊர் மக்கள் நிறையா சிறப்பாக வாழும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் எல்லாரும் ஒற்றுமை இணைந்து
இந்த ஊர் வளரணும், இந்த ஊர் மக்கள் வளரணும், நம் நாடு வளரணும், நாடு மக்கள் வளரணும் என்று கேஜிஎஃப் ஜனங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2025. கேஜிஎஃப் ஜனங்களுக்கு ಹೊಸ ವರ್ಷ ಶುಭಾಶಯಗಳು 2025. ஹாப்பி நியூ இயர் 2025. ஜெய் கர்நாடகா, ஜெய் பாரத். மாண்புமிகு கர்நாடகா முதல்வர் சித்தராமையா அவர்கள் வாழ்க. மாண்புமிகு டெப்டி சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்கள் வாழ்க. வாழ்க காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வாழ்க. இது வாழ்க வாழ்க வாழ்க. கோலார் தங்கவேல் கர்நாடகா ஸ்டேட் கட்சி சார்பாக வாழ்க வாழ்க. கர்நாடகா ஸ்டேட்டில் கார்மெண்ட் தொழிற்சங்கம் பல லட்சம் ஆயிரம் ஜனங்கள் வாழ்கிறாங்க. தையல் பயிற்சி கார்மெண்ட் தொழிற்சங்கம் வேலை செய்கிற அத்தனை தொழிலாளருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மற்றும் இல்லாமல் அந்த தொழிற்சங்கம் வளர்ந்து இன்னும் பல லட்சம் மக்களுக்கு இந்த கர்நாடகா மாநிலத்தில் இந்த தொழிற்சாலையில் வேலை கொடுக்க வேண்டும் என்று இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா அண்ணன் அவர்களையும் டி.கே. சிவகுமாரையும் ರಿಕ್ವೆಸ್ಟ್ பண்ணி ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ತೊಳಿಸಾಲೆಗಳು ತಗೊಂಡು ಬಂದು ಕೋಲಾರ ತಾಲೂಕಾಗ ಹಾಕಬೇಕು. ಇದು KGF ತಾಲೂಕಾಗ ಹಾಕಿ ಇನ್ನೂ ಸುಮಾರು ಜನ ಬದುಕಬೇಕು ಬಡವರುಗಳು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ಮಾತಿನ ಮುಗಿಸ್ಕೊಳ್ತೀನಿ. ಜೈ ಕರ್ನಾಟಕ, ಜೈ ಭಾರತ್.